ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பயங்கரமான பசில் நடந்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் டவுன், இன்னொரு பக்கம் தங்கம் விலை கிடுகிடுன்னு ஏறுது. இது ரெண்டுக்கும் என்னப்பா சம்பந்தம்? வாங்க இந்த மார்க்கெட் மிஸ்ட்ரிய நாம இன்னைக்கு டீகோட் பண்ணலாம். இங்க பாருங்க, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மாதிரி நம்ம ஹெவி வெயிட் ஐடி கம்பெனிஸ்லாம் ஒரே நாள்ல 7.5% வரைக்கும் விழுந்திருக்கு. ஆனா அதே நேரம் பாத்தீங்கன்னா தங்க விலை 3%க்கு மேல போயிருக்கு. என்னடா இது? ஒரு இன்வெஸ்டரா நீங்க யோசிப்பீங்க, என்ன நடக்குதுங்க? ஐடில இருந்து பணத்தை எடுத்துட்டு கோல்டுல போடலாமா? இந்த திடீர் யூட்டர்னுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல மார்க்கெட்ல உண்மையிலே என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் டீப்பா பாப்போம். மேலோட்டமா பாக்குறதுக்கும் உள்ள நடக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. வாங்க அது டீகோட் பண்ணலாம். இங்க தான் அசல் ட்விஸ்டே இருக்கு. நீங்க சென்செக்ஸ பாத்தீங்கன்னா அது வெறும் 78 பாயிண்ட்ஸ் தான் ஏறி இருக்கு. பாக்குறதுக்கு மார்க்கெட் ரொம்ப ஃபிளாட்டா அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனா ஒரு சின்ன மேஜிக் பண்ணலாம். அந்த 4 பெரிய ஐடி ஸ்டாக்ஸை மட்டும் இந்த கணக்குல இருந்து தூக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸ் மேல போயிருக்கும். அப்பா, யோசிச்சு பாருங்க. இதோட அர்த்தம் என்ன? ஐடி செக்டரை தவிர மத்த எல்லா செக்டரும் அன்னைக்கு சும்மா தூள் கலப்பி இருக்கு. அப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, மத்த செக்டர்ஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஐடி மட்டும் ஏன் இப்படி பாதாளத்துல விழுந்துச்சு? இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். வாங்க அது என்னன்னு பாப்போம். ஆமாங்க, இந்த முழு ஐடி செக்டர் சரிவுக்கும் காரணம் Anthropic அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அவங்க வெளியிட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ டூல் தான். ஒரு சின்ன ஏஐ டூல் எப்படி ஒரு முழு இண்டஸ்ட்ரியையே இப்படி ஆட்டி படைக்க முடியும்? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த Anthropic ஏஐ பிளகின் இருந்தும் ஒரு சாஃப்ட்வேர் தான். ஆனா இது ஏதோ சாதாரண சாஃப்ட்வேர் இல்ல. மனுஷங்க செஞ்சிட்டு இருந்த பல வேலைகள், உதாரணத்துக்கு கோடிங், டேட்டா அனாலிசிஸ், ஏன் லீகல் சர்வீசஸ் கூட, இதெல்லாம் இனிமே இந்த ஏஐ தானா பண்ணிடும். அப்போ என்ன ஆகும்? நிறைய வேலைகள் ரிடண்டன்ட் ஆயிடும், அதாவது தேவையில்லாம போயிடும். இதுதான் இந்தியாவோட ஐடி சர்வீசஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா பார்க்கப்படுது. நம்ம ஏதோ 1-2 ஜாப்ஸை பத்தி பேசல. இங்க பாருங்க, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், லீகல், ஃபினான்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், கஸ்டமர் சப்போர்ட், சேல்ஸ், ஏன் சிம்பிள் கோடிங், பிபிஓ, கேபிஓ வரைக்கும் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இந்த எல்லா வேலைகளுக்கும் இப்போ ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கு. இந்த ஏஐயோட இம்பாக்ட் எவ்வளவு பெருசுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் மார்க்கெட் இவ்ளோ தூரம் பயப்படுறதுக்கு காரணம். இங்கதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த கவனிக்கணும். நம்ம இந்தியன் ஐடி கம்பெனிகளோட மொத்த பிசினஸ் மாடலும் பில்லபிள் ஹார்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்பிதான் இருக்கு. அதாவது அவங்க எம்ப்ளாயிஸ் வேலை செய்யற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் கிளைண்ட் கிட்ட இருந்து காசு வாங்குவாங்க. கரெக்டா? இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஏஐ பல மணி நேரம் செய்ய வேண்டிய வேலைய சில நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிட்டா, அப்போ அந்த பில்லபிள் ஹார்ஸ் கான்செப்டுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும்ல. இது அவங்களோட முழு வருமானத்தையுமே கேள்விக்குறியாக்குது. ஓகே, இப்போ ஐடி செக்டர் ஏன் விழுந்துச்சுன்னு நமக்கு ஓரளவுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஆனா இது கதையோட ஒரு பாதிதான். இன்னொரு பக்கம் சம்பந்தமே இல்லாம தங்க விலை ஏறிண்டே இருக்கு. அது ஏன்? இது ரெண்டுக்கும் என்ன லிங்க்? வாங்க அதையும் பாத்திரலாம். ஐடி மாதிரி ஒரு பெரிய செக்டர்ல இப்படி ஒரு அன்சர்டனிட்டி, அதாவது ஒரு நிச்சயமற்ற நிலை வரும்போது இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்க பணத்தை எங்க கொண்டு போவாங்க? யோசிங்க. அந்த பயம்தான் மார்க்கெட்டோட அடுத்த மூவை தீர்மானிக்குது. இதுக்கு ஃபினான்ஸ் உலகத்துல ஒரு சூப்பரான பேர் இருக்கு, ஃபிளைட் டு சேஃப்டி, அதாவது பாதுகாப்புக்கு பறப்பது. மார்க்கெட்ல பயம் வந்தா போதும், இன்வெஸ்டர்ஸ் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஐடி ஸ்டாக்ஸ் மாதிரி ரிஸ்க் அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து பணத்தை எடுத்து தங்கம் மாதிரி சேஃபான இடத்துல கொண்டு போய் போட்டுருவாங்க. இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி தான். அந்த ஃபிளைட் டு சேஃப்டியோட நேரடி ரிசல்ட்டை தான் நீங்க இங்க பாக்குறீங்க. தங்கம் விலை 3%, சில்வர் விலை கிட்டத்தட்ட 6% ஒரே நாள்ல எகிரி இருக்கு. மக்கள் ரிஸ்க் எடுக்கிறத விட்டுட்டு பாதுகாப்புக்கு ஓடுறாங்கன்றதுக்கு இதை விட ஒரு பெரிய ப்ரூஃப் தேவையில்ல. சரி, இப்போ ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிப்போம். இந்த புது ஏஐ டெக்னாலஜி ஒரு பெரிய வாய்ப்பா இல்ல ஒரு பெரிய ஆபத்தா? இது ஒரு காயினோட 2 பக்கம் மாதிரி. அத பத்தி தான் இப்ப நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, சில கம்பெனிங்க இந்த ஏஐயை யூஸ் பண்ணி அவங்க செலவை குறைச்சு லாபத்தை பயங்கரமா அதிகப்படுத்த முடியும். இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா இன்னொரு பக்கம் வெறும் ஆட்களை மட்டுமே நம்பி இருக்கிற கம்பெனிங்க, குறிப்பா மிட் கேப், ஸ்மால் கேப் கம்பெனிங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்க பிசினஸையே இழக்க வாய்ப்பு இருக்கு. சோ இது யாருக்கு வாய்ப்பு, யாருக்கு ஆபத்துன்னு நம்ம தான் பிரிச்சு பார்க்கணும். ஓகே, இப்போ இவ்ளோ விஷயங்கள் நடக்குது. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இஸ், ஒரு இன்வெஸ்டரா நீங்க அடுத்து என்ன செய்யணும்? உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும்? அதுக்கு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஸ்டெப் 1, டோன்ட் பேனிக். முதல்ல பதட்டப்படாதீங்க.
அவசரப்பட்டு எதையும் விற்கவோ வாங்கவோ வேண்டாம். ஸ்டெப் 2, அடாப்ட் பண்றவங்கள கவனிங்க. எந்தெந்த கம்பெனிங்க இந்த ஏஐக்கு சீக்கிரமா தங்கள மாத்திக்கிறாங்களோ அவங்க மேல ஒரு கண்ணு வைங்க. அவங்க தான் சர்வைவ் ஆவாங்க. ஸ்டெப் 3, ஃபண்டமெண்டல்ஸை செக் பண்ணுங்க. கடன் இல்லாம கையில நிறைய கேஷ் வச்சிருக்கிற கம்பெனிங்கள பாருங்க. இந்த மாதிரி புயல்ல அவங்க தான் ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. இதுதான் இப்போதைக்கு ஒரு ஸ்மார்ட்டான மூவ். ஃபைனலா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். இந்த ஏஐ டெக்னாலஜியோட தாக்கம் வெறும் ஸ்டாக் மார்க்கெட்டோட நிக்க போறதில்ல. நம்ம வேலைகள், நம்ம பொருளாதாரம்னு எல்லாத்தையுமே இது மாத்த போகுது. அப்போ ஏஐங்கிறது அடுத்த பெரிய growth ஸ்டோரியா இல்ல பல வேலைகளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.